ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எள்ளு பச்சடின்னு சொல்லலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. துவையல் செய்ய, அதாவது எள்ளு பச்சடி செய்ய எள்ளை வறுத்து வச்சுருக்காங்க. கருப்பு எள்ளுனாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளுனாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து வைக்கணுங்க. வறுத்து அந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், எள்ளு துவையல் செய்ய எள்ளு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, வறுத்து பவுட்ரு பண்ணி வைக்கணும். அதே மாதிரி புளி தண்ணி தேவைப்படுதுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடயே உப்பு வெல்லமெல்லாம் சேர்த்தி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளி தண்ணியில் நாம் கோர்ஸாக அரைச்சி வச்ச எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கேங்க. இதை என்ன தாளித்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட எள்ளு பச்சடி ரெடிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், எள்ளு வந்து இப்படி நல்லா போட்டு கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், தாளிச்சதை இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம புளி தண்ணியில் வெல்லம், உப்பு எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எள்ளை நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம். அந்த கோர்ஸ் பண்ண எள்ளு பவுட்ரை வந்து இந்த புளி தண்ணியில் கரைச்சிட்டோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம். அதாவது 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலை ஊற்றி, நல்லெண்ணெய் வேணாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கோங்க. நான் ரெகுலர் குக்கிங் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். அதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் உடச்சி அதில் போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேங்க. பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சுவையான சத்தான எள்ளு துவையல் ரெடிங்க. கருப்பு எள்ளில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய வெல்லமும் புளியும் கருப்பாக தான் இருக்கும், அதனால் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் கருப்பாக இல்லாததாக வாங்கினீங்கன்னா நம்மளோட எள்ளு பச்சடி வந்து கோல்டு கலரில் இருக்குங்க. நம்ம விருப்பந்தாங்க. ஆனால் சத்தான சுவையான இந்த எள்ளு பச்சடியை நீங்கள் தவறாமல் வாரத்தில் 1 நாளாக சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லதுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.